லிங்க்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு எலினால தொந்தரவு இருக்கும், நைட்டு டிரைவ் பண்ணும்போது தொந்தரவு இருக்கும், செராமிக் கோட்டிங் வண்டி வெளியே பார்க் பண்ணியிருப்பாங்க, அதனால் வந்து இப்போது செராமிக் கோட்டிங் வரும், காக்கா எச்சம் பட்டிருக்கும், அல்லது பறவைகள்னால வர்ற பிரச்சனை வரும். இந்த மாதிரி காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும் பொழுது மக்கள் உடனே என்கிட்ட வந்து சொல்யூஷன் கேட்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதற்கு தகுந்த மாதிரி துறை சார்ந்து என்னை நான் எக்யூப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னுடன் ஒர்க் பண்ண சக ஊழியர்களையும் எக்யூப் பண்ண ஆரம்பித்தேன். அதற்கான மெட்டீரியல் எங்கே கிடைக்கும், யூகேல கிடைக்குமா, ஆஸ்திரேலியாவில் கிடைக்குமா, ஏன்னா அவங்க எல்லாமே பயணியராக இருப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனி கூட பேசிட்டு அவங்க கூட அந்த மெட்டீரியல் வாங்கி நம்ம டீமை வந்து ஸ்கில் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஸ்கில் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு வந்து 2 பெனிஃபிட் வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். என்ன அப்படின்னா, என் கூட வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ அண்ட் 10th வந்து வாய்ப்பு தவறியவர்களும் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களும் தான் இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு என்ன